இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு பெண்கள் தினம். நான் ஒரு கவிதையை அழகா சொல்லலான் இருக்கேன். அன்பை கருவாக்கி, உதிரத்தை உணவாக்கி, வழிகளால் தன்னை சிற்பமாக்கி, இம்மண்ணில் விலை மதிப்பற்றவள் பெண் அப்படிங்கிறத என்னுடைய பெண்களுக்கு சிறப்பா நான் சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 2 முக்கியமான பெண்கள். ஒன்று என்னை பெற்றெடுத்தவள், இன்னொன்று என்னை தத்தெடுத்தவள். பெற்றெடுத்தவள் என்னுடைய தாய் எனக்கு நடைமுறை வாழ்க்கை கல்வி அழகாக காட்டியவர். என்னுடைய தத்தெடுத்த மனைவி எனக்கு என்னுடைய வாழ்க்கை செதுக்கியவள் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவ ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன். ஏன்னா திருமணத்துக்கு அப்புறம் படித்து இன்னைக்கு ஒரு விரிவுரையாளரா இருக்கிறது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவ வீட்டுல ஒரு மனைவியா, குழந்தைகளுக்கு தாயா, கல்லூரியில ஒரு ஆசிரியரா இருந்து பணியாற்றதே ஒரு பெரிய ஒரு சிறப்பு. ஏன்னா வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தற்காத்து தற்கொண்டால் பேணி தகை சாண்ட சொற்காத்து சோர்விலார் பெண், உடலாலும் உள்ளத்தாலும் தன்னை காத்து தன் கணவனின் பிள்ளைகளின் நலனில் கவனம் வைத்து குடும்பத்திற்கு நலம் தரும் புகழை காத்து அறத்தை கடைபிடிப்பதில் சோர்வடையாமல் இருப்பவளை பெண் மனைவி அப்படின்னு சொல்லலாம். பர்வீன் சுல்தான் அம்மா சொல்லுவாங்க, ஆணின் விழா எலும்புகள் வந்தவள் பெண், அவள் வளைந்துதான் இருப்பாள், நீ நிமிர்த்த பார்க்காதே, அவள் மென்மையானவள், உடைந்து போவாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களை பொறுத்தளவுல நல்ல ஒரு பாராட்டு, அவங்க எதை செய்தாலும் அவங்களுக்கு ஒரு பாராட்டு, அவங்களுக்கு ஒரு ஊக்கம், இதை கொடுத்தாலே போதும், அவங்க அழகா வருவாங்க. என்னை பொறுத்தவரை தாயும் மனைவியும் 2 கண்கள் போன்றவர்கள். தாய் உலகத்தை காட்டியவள், தாரம் உலகமாய் இருப்பவள். தாயை நேசி, மனைவியை சுவாசி, இதான் சொல்லுவோம். அதனால நம்ம பெண்களை மதிப்போம், பெண்களை போற்றுவோம். அனைவருக்கும் என்னுடைய பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் தினத்தை பற்றி நம்முடைய தோழர் தோழியர் தங்களுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கிறார்கள். அதையும் கேட்போமே. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மான்னு நம்ம நாஞ்சில் கவிஞர் கவிமணி தேசநாயகங்களை தாத்தா பாடியிருக்காரு. இந்த உலகத்துல இயற்கையினுடைய படைப்புல மனித குலத்துல 2 தான், ஒன்று ஆண், இன்னொன்று பெண். இதுல வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்லுவார்னா, ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததும் இல்லை, தாழ்ந்ததும் இல்லை, ஆணுக்கு பெண் சமமும் இல்லை, பெண் சம்திங் ஸ்பெஷல் அப்படிம்பார். ஏன்னா இயற்கையில ஒரு கருவை உருவாக்கி இன்னொரு வம்சத்தை விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இயற்கையிலேயே பெண்ணினத்துக்கு இயல்பாக அமைந்திருக்கிறது. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள் எல்லாவற்றிலும் பெண் தான் வாரிசை விருத்தி செய்கிறது. அதனால அந்த பெண் என்பது சம்திங் ஸ்பெஷல், ஒரு விசேஷமான ஒரு பிறவி. இன்னைக்கு நம்ம துறவு அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒரு ஆள் சொத்தை துறந்துட்டாரு, வீட்டை துறந்துட்டாரு. உண்மையான துறவு என்பது ஒரு பெண் பெற்றோர்களை துறந்து, உடன் பிறந்தவர்களை துறந்து, பெற்றோர்கள் சொன்னார்கள் என்பதற்காக இன்னொரு ஆணோடு அந்த வீட்டில் மனைவியாக, தாயாக, அந்த வீட்டிலே இல்லறத்தை நடத்துகிறா பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான துறவுன்னு சொல்லுவார். ஆனால் அதனால பெண்கள் என்பது ஒரு சிறப்பான படைப்பு. இந்த படைப்பை நாம் மதிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் மார்ச் மாதம் 8ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே, அகில உலக மகளிர் தினமாக உலகம் முழுவதும் நாம் கொண்டாடி வருகிறோம். ஆனால் அந்த கொண்டாட்டம் மட்டும் இருந்தால் போதாது, பெண்களை நாம் தாயாக மதிக்க வேண்டும். அது எத்தனை வயசு ஆளாக இருந்தாலும் சரி, தாயாக மதிக்க வேண்டும். ஏன்னா அது ஒரு தாய்மை. தாய் நாடுன்னு தான் சொல்கிறோமே தவிர தந்தை நாடுன்னு சொல்லலை. இந்த நாட்டில் ஓடக்கூடிய நதிகளுக்கு பேரெல்லாம் பாருங்கள், கங்கை, யமுனை, காவேரி என்று எல்லாமே பெண்களுடைய பேர் தான் வச்சுருக்காங்க. அதனால் பெண் என்பவள் சிறப்பு வாய்ந்தவள். ஆனால் இதில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு, அந்த பெண்ணினுடைய பெருமையை முதலில் பெண்கள் உணர வேண்டும். ஆண்கள் உணர்வதை விட சிறப்பு பெண்கள் உணர வேண்டும். பெண்கள் ஒரு போகப் பொருள் அல்ல, பெண்கள் ஒரு தாய்மையின் அடையாளம். வாழ்க வளமுடன். பெண் குழந்தைகள் இந்திய காலத்திலே கல்வியிலே சிறந்த, அந்த கல்வி வழியாக இந்த உலகத்தில் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் தங்கள் வாழ்க்கையை நன்றாக புரிந்து வளர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல அவங்க இந்த கல்வியில மட்டும் வளர்ந்தால் போதாது, ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக இருக்கும் பொழுது வாழ்க்கையே சக்சஸ் ஆக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில அவங்க பிரவேசிக்கும் பொழுது அவங்க ஒழுக்கமான வாழ்க்கை அந்த அம்மா வழியாக அந்த அடுத்த தலைமுறைக்கு சேர்ந்த நல்ல ஒரு சமூகத்தை உண்டாக்குவதில்
பெண் குழந்தைகளுக்கு വലിയ ஒரு பங்கு உண்டு என்பதாகும் என் கருத்து. பொதுவா பழைய காலத்துல பார்த்தோம்னு சொன்னா பெண்களை நம்ம எதுக்குமே விடுறது இல்லை. படிக்க வைக்கிறது கிடையாது, வேலைக்கு அனுப்புறது கிடையாது, பொது காரியங்களில் ஈடுபட வைக்கிறது கிடையாது, அரசியல்ல கூட ஒதுக்க கிடையாது அவங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஆண்களுக்கு சரிசமம்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலே வந்தாச்சு. அவங்க எல்லா பொறுப்புகளும் இருக்காங்க. நம்ம நாட்டு ஜனாதிபதி சொன்னா அவங்க ஒரு பெண் தான். அதுல ரொம்ப பெருமைப்பட வேண்டியது விஷயம். பெண்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அப்படிதான். அப்புறம் பார்த்துக்கிட்டா என்னுடைய வீட்டில் 2 பெண்கள் இருக்காங்க. அதாவது ஒன்று என்னுடைய ஒய்ஃபு, அவங்க நூலகராக இருக்காங்க. இங்கே வீட்டு வேலையும் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்க்குறாங்க, எனக்கு மனைவியா. அதே நேரத்தில் சமுதாயத்தில் ஒரு பொறுப்பாகவும் இருக்காங்க. அதே போல் என்னுடைய மகள் என்னுடைய மகள் மட்டும் இல்லை, அவங்க நம்முடைய நகர் கோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்காங்க. அதுபோல் அந்த மாதிரி உள்ள சில விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பாகவும் செயல்படுறாங்க பெண்கள். பெண்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது என்னன்னா, அதுக்குள்ள ஊக்கமும் அந்த ஆக்கமும் சொல்லுவோம்ல, அவங்களுக்கு வேண்டிய ஆதரவும் நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா அவங்க எங்கேயோ சிறந்த நிலையில அவங்க வந்துருவாங்க. இந்த மகளிர் தினத்துல நான் சொல்லக்கூடிய வாழ்த்து அதுதான். அனைவருக்கும் வணக்கம். சாதனை பெண்ணே சரித்திரம் படைத்திடவா, பேதை என்பது கவிஞனின் எழுத்து பிழை, மேதை என மாற்றி எழுதுவோம் வா. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு பிடிச்ச வரிகள், பாரதி அன்னைக்கே பாடிட்டு போயிட்டான், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்களை பத்தி நிறைய பேர் பெருமையா பேசியிருக்காங்க. ஆனா அது பெருமையா பேசினாலும் செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு நாங்க பட்ட போராட்டங்கள் நிறைய இருக்கு. அது ஆடைக்கா இருக்கலாம், உணவுக்கா இருக்கலாம், படிப்புக்கா இருக்கலாம். எல்லா விஷயத்திலயும் நாங்க போராடி தான் வந்துட்டு இருக்கோம் இப்ப வரைக்குமே. அனைத்து பெண்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த பெண்கள் போராட்டம் மட்டும் இல்ல, அவங்கள சமுதாயத்திலையும் வாழ்க்கையிலையும் முன்னேற வர்றதுக்கு உறுதுணையா இருக்கிற அனைத்து ஆண்களுக்கும் அனைத்து பெண்கள் சார்பில் நான் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். இந்த நேரத்துல என்னை வீழ்த்தவே முடியாது என்பதல்ல, வீழ்ந்தாலும் எழுவேன் என்பதே எனது தன்னம்பிக்கை. வீழ்வதெல்லாம் எழுவதற்காக தானே அன்றி வீழ்ந்தே கிடப்பதற்கு அல்ல. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். இந்த பிரபஞ்சம் பெண்களுக்கு எங்களுக்கு தந்திருக்க விஷயங்கள், நாங்க கேட்கறது ஒண்ணு, தரது எப்பவுமே ஒன்னாதான் இருக்கு. அந்த வகையில சொர்க்கம் கேட்டேன் நரகம் தந்தாய், நரகத்தை சொர்க்கமாக மாற்றினேன். இன்பம் கேட்டேன் துன்பம் தந்தாய், துன்பத்தை இன்பமாக மாற்றினேன். வெற்றி கேட்டேன் தோல்வி தந்தாய், தோல்வியை வெற்றி படிக்கட்டாக்கினேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சொல்லடி பராசக்தி. இது நான் பிரபஞ்சத்தை பார்த்து, இந்த உலகத்தை பார்த்து நான் கேட்கிற கேள்வி, பெண் சார்பில் நான் கேட்கிற கேள்வி. வீட்டையும் சரி, நாட்டையும் சரி, சமுதாயத்துக்கும் சரி, முன்னேற்றத்துக்கு பாடுபடுற அத்தனை சிங்க பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பெண்மணிகளுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இது ஒரு சிக்னிஃபிகண்டான டேன்னு நான் நம்புறேன். ஏன் இது சிக்னிஃபிகண்டான டேனா, எல்லா குடும்பத்தையும் உருவாக்குறது ஒரு பெண்ணால தான் முடியுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹோம் மேக்கர், ஷீ இஸ் த ஹோம் மேக்கர். அதனால என்னைக்குமே விமெனுக்கு எப்பவுமே இந்த சமுதாயத்துல இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பெண்கள் எப்போதும் ஆணோட உலகத்துல போய் ஃபிட்டின் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு மானிட்டரியான ஒரு உலகம். அது எப்போ காசு சம்பந்தமான உலகம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆணோட உலகம் ஒரு சர்வைவல் மோட்ல உள்ளது, எப்பவுமே ஏர்னிங்ஸை நோக்கி உள்ளது. ஆனா பெண்கள் ஷீ இஸ் மோர் தேன் தட். அவளுக்கு ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு கலை, அதுல ஒரு இலக்கியம், எல்லாமே பெண்களுக்கு அசாத்தியமா வரக்கூடிய விஷயங்கள். ஸோ எப்பவுமே ஒரு பெண் நான் சம்பாதிச்சு நான் இந்த உலகத்துக்கு சாதனை பண்ணணும்னு அப்படி பண்ணுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது அவசியம் இல்லைன்னு எனக்கு நினைப்பேன். அதை தவிர்த்துட்டு இந்த சமுதாயத்துல நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பெண்ணால நினைக்கணும்னு நான் நம்புறேன். நம்ம வீட்டை நம்ம எப்படி உருவாக்குறோமோ, இன்ச் பை இன்ச் எப்படி நம்ம குழந்தைகள்ல இருந்து நம்ம ஹஸ்பண்டை எப்படி பாதுகாத்து நம்ம வளர்க்குறோமோ, எப்படி நம்ம உருவாக்குறோமோ இந்த குடும்பத்தை, அதே போல ஒரு பெண் எப்போ இந்த கடமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடியுதோ அப்போ இந்த சமுதாயத்துக்கும் அவங்க பணியாற்ற வேணும். எப்போ இந்த ஒரு விமன், ஒரு பெண்கிறவள் இந்த சமுதாயத்துக்கு செய்ய ஆரம்பிக்கிறாளோ அதுல ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் இருக்கும். அதுல நான் எப்பவுமே எனக்கு நம்பிக்கை உண்டு. என்ன சுத்தி இருக்கிற உலகத்தையும் நான் அப்படிதான் உருவாக்கிட்டு இருக்கிறேன். என்னை சுத்தி இருக்கிற ஒரு உலகத்துக்கு எப்பவுமே என்னால முடிஞ்ச பெஸ்ட், அது மானிட்டரியா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் எப்பவுமே கொடுக்குறேன். அதுதான் என்னை சுத்தி இருக்கிற பெண்களுக்கும் சரி, வெளியில உள்ள பெண்களுக்கும் சரி, எப்பவுமே நான் சொல்ற விதம், we are giving the best to the world.
அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Preview.